அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அடுக்குத்தொடரை பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம். அடுக்குத்தொடர்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுக்கி அடுக்கி வருது. எத்தனை முறை அடுக்கலாம்? ஒரு சொல்லானது 2 முறை, 3 முறை, 4 முறை வருது. நம்ம ஒரு சொல்ல ஒரு முறை சொல்லாம 2 முறை, 3 முறை, 4 முறை எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இசையை நிறைவு செய்வதற்காக செய்யுளில ஒரு சொல்ல இத்தனை முறை பயன்படுத்தலாம். இதற்கும் சில காரணங்கள் இருக்கிறது. விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் போன்ற இந்த 5 காரணங்களுக்காக நாம ஒரு சொல்ல ஒரு முறை சொல்லாம 2, 3, 4 முறை வரைக்கும் சொல்லலாம். செய்யுள்ல இசையை நிறைவு செய்வதற்காக இதை நாம பயன்படுத்துறோம். நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலை நீங்க கவனிச்சு பாத்திருக்கீங்களா? கடைசியா முடியக்கூடிய சீர்களை பாத்தீங்களா? உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 என்று நாம் தமிழ் தாயை வாழ்த்துவதற்கு ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை வாழ்த்துகிறோம். காரணம் என்னவென்றால், நாம் வாழ்த்தும் போது அந்த உவகையில், அந்த பேர் உவகையில் நம்மை நாமே மறந்து 3 முறை வாழ்த்துகிறோம். எனவே இப்படியாக நாம் செயலில் பயன்படுத்துகின்றோம். அன்றாட வாழ்க்கையிலும் நாம் இந்த அடுக்கு தொடரை நாம் பயன்படுத்துகின்றோம். மகிழ்ச்சிக்காக, விரைவாக அந்த செயலை செய்ய வேண்டும் என்பதற்காக, அவலமாக இருக்கக்கூடிய நேரங்கள்ல, அச்சமாக இருக்கக்கூடிய நேரங்கள்ல, இது போன்ற இந்த 5 காரணங்களுக்காக நாம் என்ன செய்கின்றோம்? இந்த சொற்களை நாம் 2 முறை, 3 முறை, 4 முறை வரைக்கும் நாம் இதை பயன்படுத்தலாம். இன்றைக்கு அடுக்குத்தொடரை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி.